வணக்கம். நான் ராமேஸ்வரம் விவேகானந்தகுடியிலேருந்து வரேன் சார். இஸ்லாமியத்தின் மிக முக்கியமான குறிக்கோள் என்னங்க? இஸ்லாத்தை பற்றிய மிக முக்கியமான குறிக்கோள் என்ன என்று கேட்கிறார். நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். இறைவன் ஒருவன், இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு கோட்பாடு. இறைவன் ஒருவன். இதுல இஸ்லாத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், இதை குழப்பம் இல்லாமல் முரண்பாடு இல்லாமல் தெளிவாக சொன்னது. எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள் இறைவன் ஒருவன் என்ற கருத்து எல்லா சமயங்களும் இருக்கிறது. ஆனால் ஒரு தெய்வம் சொல்லப்படுகிறது, பல தெய்வமும் சொல்லப்படுகிறது, உருவ வழிபாடும் சொல்லப்படுகிறது, அருவ வழிபாடும் சொல்லப்படுகிறது. இப்படி பலமாக அங்கே ஒரு குழப்ப நிலை இருக்கிறது. இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கிற போது ஓதப்பட்ட வசனம் சொல்லியது இறைவன் ஒருவன், குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் ஒருவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு ஒப்பாரும் இல்லை, அவனை மிக்காரும் இல்லை. தெளிவா சொல்லியாச்சு. கடவுள்னா இதான், ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று எல்லோரும் சொன்னார்கள். அதனால் அந்த தேவன் யார், அவனுடைய பண்புகள் என்ன, அதிகாரங்கள் என்ன என்பதை குறித்து யாரும் சொல்லல. இஸ்லாம் தான் தெளிவுபட கடவுள்னா யாரு, ஒத்தனா ஒண்ணுக்கு மேற்பட்டவனா, அப்படின்னா அவனுக்கு என்ன பண்பு இருக்கு, அவனுடைய அதிகாரம் என்ன, எல்லாம் தெளிவுபட ஒரு குழப்பம் இல்லாமல் இஸ்லாம் சொல்லியது. இதனால ஏற்பட்ட நன்மை என்ன? ஒரு கடவுள் தான், பல கடவுள் இருந்தா என்ன என்று ஒரு கேள்வி கூட எழலாம். முதல்ல பல கடவுள் இருக்க முடியாது. எப்படி நான் ஆரம்பத்திலே சொல்லியதை போல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 2 ஹெட் மாஸ்டர் இருக்க முடியாதோ, அது போல ஒரு பிரபஞ்சத்திற்கு பல தலைவர்கள் இருக்க முடியாது. இருந்தால் ஒரே குழப்பம்தான். ஆனால் எந்த குழப்பமும் இல்லை. எந்த குழப்பமும் இல்லை என்பதிலிருந்தே ஒரு கடவுள் தான் என்பது உறுதியாகிறது. ஒரு கடவுளை நம்புகிற போது அந்த கருத்து என்ன சொல்லுகிறது? படைத்தவனை வணங்கு, படைப்புக்களை வணங்காதே. ஆக உலகத்தில் யாருக்கு நீ அடிபணியாதே, நீ யாருக்கும் அடிமை இல்லை, படைத்தவனுக்கு மட்டும் தான் நீ அடிமை. படைக்கப்பட்ட எந்த பொருளுக்கும் நீ வணங்காதே. அவையும் உன்னை போன்ற ஒரு படைக்கப்பட்ட பொருள் தான், அவற்றுக்கு நீ எப்படி சாஸ்தாங்கம் செய்யலாம்? ஆக இது மனிதனை சுயமரியாதை உள்ளவனாக மாற்றுகிறது. செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஆண்டவனை தவிர வேற யாருக்கும் அடிபணிய மாட்டான். அதே போல அவனை அச்சத்திலிருந்து விடுவிக்கிறது. கடவுளுடைய நாட்டம் என்று, அந்த ஓரிறைவனுடைய நாட்டம் என்று எதுவும் நடக்க முடியாது. ஜோதிடம், சகுனம், சூனியம் இதெல்லாம் பார்த்து நீ ஒன்றும் பயப்படாத. கடவுளுடைய நாட்டப்படிதான் நடக்கும். அவன் ஒத்தந்தான். பல கடவுள் இருந்தா பிரச்சனை வரும். இந்த கடவுள் ஒன்று சொல்வாரு, அந்த கடவுள் சொல்வாரு, பிரச்சனை வரும். ஒரு கடவுள் தான், உனக்கு எந்த அச்சம் பட வேண்டாம். அந்த ஒரு கடவுள்கிட்ட நீ வேறு வேண்டுகோள் வைத்தால் உனக்கு போதுமானது. இதுவும் ஓரிரை கோட்பாட்டிலே கிடைக்கிற ஒரு நன்மை. மூன்றாவதாக, இந்த ஓரிரை கோட்பாடு ஏற்றத்தாழ்வை அகற்றுகிறது. இறைவன் ஒருவன் என்றால் மனித சமுதாயம் ஒன்றுதான். பல கடவுள் இருந்தால் பல சமுதாயம் இருக்கும். ஒரு இறைவன் இருந்தால் ஒரு சமுதாயம் தான் இருக்க வேண்டும். இதுவும் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற நன்மை. அடுத்தது, இந்த ஓரிரை கோட்பாடு உங்களை ஒழுக்கம் உள்ளவனாக மாற்றுகிறது. பல கடவுள் நம்பிக்கை வைக்கிற போது தப்பு செய்யறான். சரி, இந்த கடவுள் விட்டு அந்த கடவுளை திருப்தி பண்ணலான்னு பாக்குறான், அல்லது மத குருமார பிடிச்சிட்டு போயிடலான்னு பாக்குறான் கடவுள். இதெல்லாம் ஒன்றும் நடக்காது, இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு கடவுள் தான் ஒன்று தண்டித்தே தீர்வார் என்பதும் உறுதியாகிறது. ஆக முதல் அடிப்படை குறிக்கோள் ஒரே இறைவன். இரண்டாவது, ஒரே சமுதாயம், ஒன்றே குலம், ஒருவனே தேவன், ஒரே குலம். இதுல இஸ்லாம் ரொம்ப உறுதியா இருக்கு. அன்காம்ப்ரமைசிங். இதை விட்டு கொடுக்கவே செய்யாது இஸ்லாம். இதை மிக உறுதியாக காப்பாற்றுகிறது. இஸ்லாத்திற்கு பல மதங்களிலே இருந்து உள்ளே வந்தார்கள். ஆனா இஸ்லாம் பார்த்துக்கிடுச்சு, அந்த ஜாதி எல்லாம் இங்க கொண்டு வராது. நீ என்ன ஜாதி எல்லாம் இருந்து உள்ள வர்றதா இருந்தா அதை விட்டு போட்டு உள்ளவா. ஜாதி தான் வேணா அங்கே உட்கார்ந்துக்கோ. உன்னுடைய ஆதிக்க உணர்வை எல்லாம் அகற்றி வைத்து விடு. வெள்ளையனை விட கருப்பனோ, கருப்பனை விட வெள்ளையனோ சிறந்தவன் அல்லன். அரபியரை விட மற்றவரோ, மற்றவரை விட அரபியரோ சிறந்தவர் அல்லர். உங்களிலே இரையச்சம் உள்ளவர்கள் தான் சிறந்தவர்கள். இது இஸ்லாம் இந்த உலகத்தினுடைய மிக வழங்கிய ஒரு அருட்கொடை. அது இஸ்லாத்தினுடைய மிக அடிப்படையான கோட்பாடு. இஸ்லாம் இதில் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது. ஆக ஒரே இறைவன், ஒரே சமுதாயம். மூன்றாவது, வாழ்க்கையை பற்றிய ஒரு கோட்பாடு என்னவென்று சொன்னால், பிளவுபடாத வாழ்க்கை. வாழ்க்கையே வணக்கம், வணக்கமே வாழ்க்கை என்று சொல்லியது இஸ்லாம். மனிதர்கள் பொதுவாக என்ன செய்யறாங்கன்னா,
சில விஷயங்கள்லாம் வணக்கம்னு போடுறான். இப்போ தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது, ஹஜ்ஜிக்கு போறது, இதெல்லாம் வணக்கம் சார்ந்த விஷயங்கள். சில விஷயங்கள்லாம் வியாபாரத்தை சம்பாதிக்கிறது, இல்லற வாழ்க்கை ஈடுபடுறது, இதெல்லாம் வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள். இந்த வணக்கம் சம்பந்தமான விஷயங்கள் கடவுள் படி சொல்றபடி கேட்டுக்குவோம், அந்த விஷயங்கள்லாம் எப்படி நடந்துக்குவோம் என்ற ஒரு கருத்து இஸ்லாம். அதுவும் வணக்கம் தான். நல்ல முறையிலே சம்பாதிப்பதும் ஒரு வணக்கம் தான். மனைவியை முறையாக நடத்துவதும் ஒரு வணக்கம் தான். நியாயமான முறையிலே வியாபாரம் செய்வதும் ஒரு வணக்கம் தான். ஆக லைஃப் இஸ் இன்டகிரேட்டட், அது இணைந்தது, பிரிக்க முடியாது. வாழ்க்கை வணக்கம் என்றெல்லாம் பிரிக்காது, அதை பிளவுபடுத்த முடியாது ஒன்னாலே. உன்னுடைய வாழ்க்கையே வணக்கம் தான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒருவனை பார்த்து சிரிப்பது கூட தர்மம் தான், ஒருவரை பார்த்து அன்பாக சிரிப்பது கூட தர்மம் தான், தெருவிலே கிடைக்கின்ற தொல்லை தரும் பொருளை அப்புறப்படுத்துவது கூட ஒரு தர்மம் தான் என்று சொன்னார்கள். ஆகவே இந்த மூன்று முக்கியமான விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். இறைவன் ஒருவன், யூனிட்டி ஆஃப் காட், யூனிட்டி ஆஃப் மேன்கைண்ட், மனிதகுலம் ஒன்று, யூனிட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கை பிளவுபடாதது என்ற இந்த மூன்றும் இஸ்லாத்தினுடைய மிக அடிப்படையான போதனைகள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.